கொண்டாடும் நிறைகுடம் தழும்பாது. வெறுங்குடமும் தழும்பாத முகரை பாரு கொட்டாங்குச்சி சேவிங்க மேனமே. இது பழமொழிங்க. ஏன்னா நல்ல பொருள் பாருங்க என்னைக்குமே விலை உயர்ந்த பொருளாக தான் இருக்கும். ஆனா அதுக்கு மதிப்பு இல்லாம இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பாருங்க விலை உயர்வா இருக்கும். அதுக்கு அப்படியே ஒரு நாய் நாக்க தொங்கப்படு அப்படியே. ஏன்னா இதுதான் இந்த ரெண்டு விதத்துக்குமே உள்ள வித்தியாசம். நல்ல பொருளுக்கு விளம்பரம் என்னைக்குமே இருக்க வேண்டியதே இல்லை. நல்ல பொருள் எங்கேயுமே பேர் வாங்கிடும். இதயம் ஆடியோஸ் மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்த இதயம் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் தங்கமான ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக நன்றி தெரிந்து கொண்டு ஆடல் அழகி அப்படியே சுந்தரி சின்ன சிட்டு சிங்கார மொட்டு என்றெல்லாம் பேர் விட்டார் அன்புக்குரிய சகோதரி உயர்திரு நத்தத்தை சேர்ந்த உயர்திரு காளீஸ்வரி அவர்கள் இவர்கள் டான்சராக நடித்து உங்கள் அன்பை வாசிப்பற காத்துக் கொண்டிருக்கிறார். 5 ரூபாய்க்கு மணி மாலை அவ கழுத்துக்கே பொருத்த மணி. 5 ரூபாய்க்கு மணி மாலை அவ கழுத்துக்கே பொருத்த மணி. சிங்கார மதுரையில் மீனாட்சி அவ கண்ணுக்கே வருத்த மணி. சிங்கார மதுரையில் தினமுனை நினைத்து கண்ணாலே இழுக்குதடி. என் தங்கம் என் வைரம் என் சிங்கம் என் ரசாத்தி கல்யாண வைபோகமே. கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னென்றும் குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. என்னடி ரக்கம்மா நெஞ்சா நெஞ்ச வந்தா குலுக்கு பாருவேன். ஆமா உனக்கு நெஞ்சு குலுங்குது. உனக்கு அது இருந்தா தானே குலுங்க. யார் சொன்னது இல்லைன்னு தொட்டு பாரு தெரியும். ஆமா பரவாயில்ல எல்லார் பேரையும் சொல்லியாச்சு. சரி என் பேரை சொல்லணும். சொல்லுங்க சொல்லட்டுமா? இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. ஆமாமா என் பேரை சொல்லிடுறேன். உங்கள் முன்னால் உரையாடி கொண்டிருக்கும் என்ன அங்க போய் பிச்சை எடுக்க போறீங்களாக்கா? ஏப்பா நாளைக்கு கொப்பேர் விட்டு 4 ரோட்ல போய் பிச்சை எடுக்க போறீங்களா? சரி இங்கே நடைபெறும் நாடகத்தில் அங்க போய் தான் நாடகமா நாளைக்கு சொல்லிடுவேன். இங்கே நடைபெறும் நாடகத்தில் ஏப்பா புறையறுதா எதுல நெஞ்சில தானே புடிச்சிருக்குது. சரி கவலைப்படாத காலைல உனக்கு மாத்திரை வாங்கி தரேன். உங்கள் முன்னால் ஒரு சயனமே சரியில்லை. ஏப்பா தும்முன எப்பத்தான் சொல்ல விடுவீங்க. இன்னும் கடுப்புண்டாயிரும் பார்த்துக்குங்க. மூச்சு விடக்கூடாதுன்னு ஏட்டிக்கா எக்கோ ஏட்டி குசினி செப்ப பெத்தமத்த ஓ பெத்தமா ஓ ரவ்வா காதுக்கே வச்சுக்கல. யாரையோ தேடுதுன்னு மட்டும் தெரியுது. கூட்டி நீல் கோத்தி வர்றாதம்மா நித்ததா. ஐயோ சிக்கு வச்சுக்கிட்ட குசுட்டு இன்ன வரையிலும் தெரியல. பரவாயில்ல இல்லை யாரையோ தேடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கூட்டத்தில் ஏன்னா ஆளுகளை காண தொலைச்சு பிடிச்சா என்னமோ. சரி பரவாயில்ல என் பேரை சொல்லிடுறேன். உங்கள் முன்னால் உரையாடி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரை சேர்ந்த PM சிவனேசன் உங்கள் முன்னால் பப்பனாக விடம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்துக் கொண்டிருக்கிறோம். நாடகத்தில் தாளக்குற்றம் மேலக்குற்றம் சொல்குற்றம் பொருள் குற்றம் எவ்வாறு குற்றம் இருந்த போலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு விடிவரை நாடகத்தினை கண்டுகளித்து சிறப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கதாபாத்திரம் தொடங்குகிறோம். நன்றி வணக்கம். அண்ணே ஒரு பாட்டு உங்க பேரை சொல்லிட்டீங்களே உங்களுக்கு ஒரு 2 வரி எல்லாத்துக்கும் பாடின மாதிரி எல்லாம் பாடக்கூடாது. எனக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும். ஆமா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என்கிட்ட கூட்டி வந்திருக்கிறாங்க. நல்லா தூக்கி வச்ச ஒரு பாட்டு. இப்போ இன்னைக்கு பாடுற பாட்டுல வருஷம் நீதே வரணும். ஆமா அப்படி பாடுங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ எங்கே போர் பலர் இருக்கு இல்லை என்று நான் திறக்கே இங்கு வந்த ஏன் பிறந்தாய் நக்கி மகனே நக்கி மகனே நக்கி மகனே
நக்கி மகனேங்கிறிய ஏப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா புள்ளையே இல்ல. ஆமாங்க, உண்மைதான். பழனி பழனிக்கு வரத்துக்கு போயிருக்காங்க. முறத்துக்கிட்டேன். ஆமா, முறத்துக்கா வரத்துக்கு அங்க போய் உங்க அம்மாவுக்கு பிடிச்சது பழனியில என்னது ஃபேமஸ்? எங்க அம்மாவுக்கு வந்து பஞ்சாமரம் தான் வந்து எங்க அப்பனுக்கு பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு வந்து அரைமுடி இருக்கு பாரு. ஆமா, தேங்காய் அதுதான் பிடிக்கும். ஆமா, உங்க அப்பா வந்து பஞ்சாமரத்தை வாங்கி உங்க அம்மா கை இதுல ஊத்தி, எதுல? கையில உள்ளங்கையில ஊத்திருக்காரு. உங்க அம்மாவும் ஆசைப்பட்டு அதை நக்கும் போது நீ பிறந்துட்டியாமா, நக்கி மகனே வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய விளக்கம். இந்த கரண்டி மகன் என்ன சொன்னது? தேங்காய் கரணும்னா அது கரண்டி மகன் வைப்பாங்க. ஓஹோ, இப்ப நீங்க முறுக்கு வாங்கி கடிச்சிருந்தீங்கன்னா நீ கடிக்கு மகனு வச்சிருந்திருப்பாங்க. குடிக்கு மகன் நம்பி வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா அது குடிக்கு மகன் வச்சிருந்திருப்பாங்க. ஐயா எப்படி எல்லாம் சமாளிக்கிறிய? சரி பரவாயில்ல. முந்தானத்து ஒரு சம்பவம் ஆகி போச்சு தெரியுமா? என்னது? செக்கானி ஒரு பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. ஆமா, அது என்னன்னா வள்ளிதர்மன் நாடகம். வள்ளிதர்மன் நாடகத்துக்கு ஏஜென்ட்காரர் வந்து அவருக்கு 5 கான்ட்ராக்ட் ஒவ்வொரு பக்கமும் ஆள் அனுப்பிட்டாரு. சரி, நான் போற பக்கத்து என்ன பண்ணிட்டாரு, தம்பி சிவா நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு இவ்வளவு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், பணத்தை மிச்சத்தை வாங்கிட்டு வந்துருன்ட்டாரு. சரி சரின்னு நானும் போயிட்டேன். ஊர்ல போனேன்னு பாருங்க, நல்ல வரவேற்புனே, அருமையான வரவேற்பு. நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சு நல்ல ஜம்முன்னு குழம்பு சாப்பாடு. ஓஹோ, அருமையான சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சோன்னா நாடகம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். நாடகம் ஆரம்பிச்சு நாட்டாம முன்னாடி உட்காந்துருக்காரு சேர் போட்டு. சரி, ஆமா, அவரு தான் அட்வான்ஸ் கொடுத்ததான். பார்த்தா அவர் உட்கார்ந்துருக்காருல்ல, அவருக்கு முன்னாடி நம்ம நல்லா நடிச்சு காட்டணும்ல அப்படின்னு பாட்டு நாங்க பட்டு சொல்லிச்சு எடுக்கிறேன். பாப்பன்டான்ஸ் புழுதி பறக்குது. சரி, மண்ணு மேட இதே மாதிரி புழுதி பறக்க ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆடி டூயிட் பாடி எடுத்தோம்ல, நாட்டாம கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி கோமாளி அப்படின்னாரு. ஐயா 13 டீ வரும், சாமியை வர சொல்லு, வள்ளிய பார்க்கணும்னு கண்ணோட்டம். ஓ சாமி. ஆமா சரி, வள்ளி இன்னைக்கு வந்திருக்காங்க பாரு, ஏலகண்ணி அம்மா அவங்களுக்கு மாதிரி குயிலா பாடுறாங்க வெளியே வந்து. சரி, குயில் மாதிரி குரல். ஆமா, அப்படி பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும் நந்தவனத்துக்கு நாங்க ரெடி ஆகணும்ல. ஆமா, உள்ள டானிஸ்காரப்புல நெளிச்சுக்கிட்டு நிக்குது. ஏமா அப்படி நெளிச்சுக்கிட்டு நிக்கிற, நமக்கு துணியா மாத்து, நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வரணும் அப்படின்னு. சரி, அண்ணனே வயித்த கலக்குதுனே அப்படின்னுச்சு. ஏமா இப்ப வயித்த கலக்குன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, கலையரங்க சிமெண்ட் கூட ஒண்ணு மாதிரி வாசப்படி ஜன்னல் எதுவுமே வர இல்ல. ஆமா, சீனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கம்மா கரதான் போயிட்டு வருவா அப்படின்னு. இந்த பிள்ளைனால ஒண்ணும் முடியல போல. சரி, துணி மாத்திரன்னு உள்ள போச்சு. போறதுக்கு முன்னாடி இந்த செவுத்துல ஆணியில முருகனுக்கு மாலை கட்டி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அவர் என்ன இந்த மாலையை விட்டுட்டு இலைய மட்டும் ஜெய்சா உருவிட்டு உள்ள போயிருச்சு. சரி, இலையில ஒரு தள்ளு பேண்ட் வச்சு பிடிச்சியா பிள்ளை இலைய போட்டு மூடி அதை எடுத்து ஒதுப்புறமா வைக்கிறதுக்கும் வழி இல்ல. சரி, தூக்கி போடுறதுக்கும் வழி இல்ல. இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு, இந்த நடுவுல சுவிட்ச் பெட்டி வச்சிருந்தாங்க. ஆமா, பேக்குகள்லாம் சுத்தியில இருக்கு. நடுவுல வந்து சுவிட்ச் பெட்டி அங்க கொஞ்சோண்டு இடம் காலியா இருக்கும். சரி, அந்த இடத்த தூக்கி இலைய வச்சுட்டு இந்த பிள்ளை துணியை மாத்திட்டு வெளியே வந்துருச்சு. சரி, நானும் துணியை மாத்திட்டு வெளியே நந்தவனத்துல வந்து ஆடிட்டு இருக்கான். நாட்டாம கூப்பிடுறாரு. ஏய் கோமாளி, மரியாதை குறையுது. ஏங்க யானே சாமியா வர சொல்லு, நாரதரை பார்க்கணும்னு கண்ணோட்டம். ஓ சரி சரி. ஆமா, அங்க இருந்து வண்டிக்கு ஓடுறேன், நாரதரை எழுப்பலாம்னு. அந்த ஆள் நல்லா போதையில தூங்கிட்டு இருக்காரு. ஏய் எந்திரிச்சு வானே, என்ன இப்படி தூங்குற அப்படின்னு. என்னப்பா யாப்பா போதையில என்னப்பா யாப்பா அப்படிங்கிறாரு. சரி, மணியரசனை பவுடர் போடனே அப்படிங்கிறேன். 1:30 மணி தான் ஆகுது, நேரத்துக்கு நான் பவுடர் போடுறதா அப்படின்னாரு. ஊர்ல கேட்கறாங்க, உங்களுக்காக தான் நாடகம் வச்சது வாங்கினே அப்படின்னு. இவர் வேகமா எந்திரிச்சு வந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆடிட்டு இருக்க, உள்ள இருந்து நாரதர் சத்தம் போடுறாரு. சரி, பப்புனு கிளம்புன்னு நாங்க கிளம்பிட்டேன், வெறும் உடம்பா நாரதர் வர முடியும் அப்படின்னாரு. ஏன்னா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு, என்ன ஊர்ல இருந்து சந்தனம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையாரு. சந்தனம் தானே, ஏன்னா அதுக்கு கத்துற, சந்தனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் பேக்கு பக்கத்துல பாருங்க வாழை இலையில இருக்குது, அள்ளி அப்பிட்டு வாங்கினேன். சரி, இந்த முண்டைக்கு போதையில ஊர்ல வாங்கி கொடுத்த சந்தனம் எதுன்னு தெரியாம டான்ஸ்காரப்புல வச்சிருந்த இலையை எடுத்து இதுதான் சந்தனம் நினைச்சு 2 கையில அள்ளி கழுத்து கீழே முட்டப்பா அப்பிட்டாரு. அப்பிட்டு ரெடினார் இல்ல. சரி, நாங்க உள்ள ஓட நாராயணான்னு வெளியே வந்தார். பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்ட் தெரிச்சு ஓடுறாங்க. நாருதே அப்படின்னு. நைசெட் இன்னைக்கு தள்ளி உட்காந்துக்கிட்டாங்க, அவங்க இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. அவங்களும் நாருதேன்னு ஓடிட்டாங்க. என்னடா ஒருத்தர் சத்தத்தையும் காணா, நாரதர் மட்டும் பேசிட்டு இருக்காரு. சைட ஒதுக்கிட்டு பாக்குறேன், 3 போக்கஸ் லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு நாரதர் உடம்புல இந்த சந்தனத்துல என்ன சொல்லுவேன், என்ன ஐயா, தக்காளி தோல், கருவேப்பிலை தலை, கடுகு எல்லாம் ஒட்டி இருக்கு.
நான் என்ன நினைச்சேன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி இந்த ஊர் வழக்கம் சந்தனத்தை தாளிச்சு கொடுத்துருக்காங்க. மனமா இருக்கட்டும் மனசார அப்பிட்டு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு நானும் வெளியே வந்தேன். சரி. இந்த 3 போக்கஸ் லைட் வெளிச்சதுக்கு அதுக்கு வேர்த்து பூரா பட்டையே வளைஞ்சு விழுந்துச்சுல. ஒரு மைக்க தூக்கிட்டு ஓடிட்டேன். பக்கத்துல நிக்கலையா பார்த்தா நாட்டாம கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் கோமாளி அப்படின்னாரு. இல்ல எனக்கு பயம் வந்துருச்சு. சரி என்னங்க யானே உங்க முகரை எவ்வளவு நேரம் பாக்குறது? சாமியை வர சொல்லு. முருகனை பார்க்கணும்ல. ஆமா அப்படின்னு வேகமா எழுப்பலான்னு போறேன். அவரு வேஷம் போட்டு ரெடியா நிக்கிறாரு. சரி எத்தனை மணிக்கு? 2:15. 2:15வா? சரி வேஷம் போட்டு ரெடியா நிக்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லி வெளியே விட்டா அப்படி வேலை பிடிச்சு நின்னு சம்போ மகானர்ல நிப்பாட்டா நாடகத்தை அப்படின்னு சத்தம் தாய கேட்டுச்சு. சரி இவ்வளவு நீளம் அருவா என் கழுத்துல இருக்குது. எதுக்கு? நாட்டாம கழுத்துல அருவால வச்சுட்டாரு. ஐயா ஏங்க நாடகத்தை நிப்பாட்ட சொல்றீங்க? என்னங்க விஷயம் பண்ணு? ஏய் எங்கடா ஏஜென்ட் அப்படின்னாரு. ஐயா இன்னைக்கு அவருக்கு 5 கான்ட்ராக்ட் நாடகம் என்ன இங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் வேற பக்கம் போயிருக்காருங்கண்ணே. ஏன்டா நான் அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? சொன்னானா இல்லையானாரு. ஒண்ணுமே சொல்லுங்கண்ணே. அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொன்னேன் சாமி வரணும் அப்படின்ட்டு. சாமி தான் வந்திருக்குதே. முருகன் நாரதர் வள்ளி 3 பேரும் சாமி தானே அப்படின்னு. நான் அந்த சாமியெல்லாம் கேட்கல. ஊர்ல சாமி வரணும். ஓஹோ எங்க இது வள்ளி திரும்ப நாடகம் எப்படிங்க நான் சாமி அழைக்கிறதுன்னு. கும்பாபிஷேகம் முடிச்சு 48 மருதலைக்கு நாடகம் வச்சிருக்கு. ஆமா சாமியை கூட்டத்துல அழைக்கணும். அப்பதான் எங்க ஊர்ல சாமி சக்தி இருக்குதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் அட்வான்ஸா கொடுத்தேன். சரி இப்ப சாமியா வர சொல்றேன்னா ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட்டத்துல சாமி வரணும் இல்ல உனக்கு சாணி வந்துடும் ஐயோ அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற வழியே இல்ல. நானும் நாரதர் முருகன் 3 பேரும் நின்றுட்டான். சாமி அழைக்க ஆரம்பிக்கிறேன். சரி எத்தனை மணிக்கு? 2:45. சரி எப்படி அழைக்கிறான்? எப்படி? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா. விடிஞ்சு மணி 8:30 மணி ஆயிருச்சு. என்னாச்சு? சாமி வந்து ஒருத்தர் கூட சாமி வரல. அப்புறம் இப்ப மாதிரியே எதிரியை பார்த்த மாதிரிதான் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தருக்கும் சாமி வரல. சரி எப்படியா வள்ளி திரும்ப நேரத்துல சாமி வரும்? வராது. வரவே இல்லை. பாவம் முருகன் வேஷம் போட்டவர் விரதத்துல இருந்திருப்பாரு போல. சரி அவர் சாமியா கூப்பிடுறாரு. கந்தா நக்கு முருகா நக்கு வந்து நக்கு அப்படிங்கிறார். நாரதர் பாவம் போதையில எங்க வருஷம் அப்படின்னு இருக்க. அவர் சப்பலா விட்டு சாமியா வைக்கிறார் பாரு. எப்போ வருவ? வந்துரு சீக்கிரம் அப்படிங்கிறார். பாவம் பெட்டிக்காரதாய் ரொம்ப பாவம். மைக் இல்லாம வாங்கி பாடி வாயில நுரதல்லிருச்சு. அன்னைக்கு வந்தவர் வேற பெட்டிக்காரரு. ஆமா உன்னை போடல அவரு. ஆமா இதுக்கெல்லாம் பரவாயில்ல. என் நிலைமை தான் ரொம்ப மோசம். காத்துட்டே வருது. ஏன் மைக் சவுண்ட் இல்லையா? அந்த 8:30 மணி வரைக்கும் சாமி அழைச்ச பொருள் இருக்கு. ஓ சரி சரி. நாட்டாம திருப்பி கூப்பிடுறாரு. டே கோமாளி சாமி வரணும் இல்லைன்னா உன்னை வெட்டி தென்னை மரத்துக்கு உரமா போட்டுருங்க. ஐயோ எப்படி இருக்கும்? மறுபடியும் சாமி அழைக்க ஆரம்பிச்சுட்டான். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா. அந்த மூலையில இருந்து ஒருத்தருக்கு சாமி வந்து துள்ளி குதிச்சு ஆடி வந்தார். சரி சாமி வந்ததை பார்த்தானே நாட்டாம கொண்டே கோயில் அருவால வச்சுட்டு திருநீரை எடுத்துட்டு வந்து தாயே மகமாய் 1000 கண்ணுடையாலே உன் சக்தி இருக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி உன் அருளால அந்த ஊர் மக்களை காப்பாத்தவும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். போது நில்லு அப்படின்னு திருநீரை போட்டு நிப்பாட்டினார்ல. சரி சாமி நின்னுச்சு. கோமாளி வா அப்படின்னாரு. வேஷத்தோடய போறேன். சரி 9 மணிக்கு கோயிலுக்கு போறேன். போனோடனே பணத்தை சல்லு நின்னாரு. தம்பி அட்வான்ஸ் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதை பிடிக்கல. ஏன் தெரியுமா? 9 மணி வரைக்கும் உழைச்சிருக்கீங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனசார சம்பளத்தை எடுத்துக்கங்க போயிட்டு வாங்கினாரு. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன். சரி பாவம் மிருதங்கார் 2:30 இருந்து இப்படியே வாட்சி என்னத்துக்காங்க கையி அப்பத்தே அசந்து போய் கட்டாதே தூக்கி வண்டியில போடு அங்கிட்டு போய் கட்டிக்கலாம். சீனுக்காரனே சீன அத்தரு கயிறு நான் வாங்கி தர்றேன். மடிக்கெல்லாம் வேணா அள்ளி போடு அங்கிட்டு போய் மடிச்சுக்கலாம். மேக்கப் எல்லாம் யாரும் இங்க அழிக்காதீங்க. சரி ஏறுங்க வண்டியில அங்கிட்டு போய் மேக்கப் அழிச்சுக்கலாம்னு கிளம்பிட்டோம். ஏன் சாமி ஆடி வந்தது யாரு? எங்க வண்டி டிரைவர். வண்டி டிரைவரா? ஏவா வண்டிக்கு கல்யாண வாடகை பேசியிருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் பொண்ணு அழைச்சிட்டு போகணுமா? சரி இங்கே 9 மணி ஆயிருச்சு. ஓனரும் போன் பண்ணி திட்டி இருக்காரு. எங்கடா என்ன வண்டியா காணா? எப்படா வண்டி எடுத்துட்டு வருவேன்? பொண்ணு அழைச்சிட்டு போறதா இல்லையாடன்னு. இந்த பய பொறுத்து பார்த்துருக்கேன். மணி 9 மணி ஆக ஓனர் 2 தடவை போன் பண்ணி திட்டவன். சாமி ஊர்ல வர்ற மாதிரி தெரியல. வாடி வந்துட்டு வக்காளி நாடத்தை சீக்கிரம் முடியா. ஓனர் போன் பண்ணி திட்டுறான்டா பொண்ணு அழைச்சிட்டு போகணும்டா அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்னைக்கு நடக்காது. ஆமா
ஏன்னா இது புராண நாடகம். ஆமா, மகாபாரதத்திலே ஒரு பகுதியான நாடகம். ஆ, இந்த நாடகத்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நானே ஆசைப்பட்டுத்தே வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த நாடகமெல்லாம் நான் ஆடி. சரி, அதனால ஆசைப்பட்டது இந்த நாடகத்துக்கு வந்தது. ஆ, ஆமா ஐயா கேட்குறேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன். நான் கேமரா ஓடிட்டு இருக்கு, இப்பவே சொல்லிடுறேன். ஆ, ஒவ்வொரு நாடகத்துக்கும் நவ்வாள் பேரியா. ஆ, ஆமா, ஆ, இந்த மதுரை பாண்டி நாடகம்னு ஒன்று இருக்குது. சரி, அதுக்கு உண்மையாலுமே மதுரை பாண்டி தான் நாடகத்தோட பேரு. ஆ, ஆனா வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஆ, வெள்ளையம்மா வெள்ளச்சாமி, ஆ, பாண்டிமுனி, ஆ, பாண்டிச்சாமி. ஆ. ஒரு நாடகத்துக்கு எத்தனை பேரு? அதானே. அது மட்டும் இல்ல, ஆ, கதை தெரியுதோ இல்லையோ, ஆ, 4 சினிமா பாட்டு தெரிஞ்சு ஆ, டேய் கருப்பா ஏய், அப்படின்னு ஆட தெரிஞ்சா போதும், ஆ, கையில ஒரு அருவா இருந்தா போதும் ராஜபாட்டு. ஆ, அப்படித்தான் இருக்குது. ஆமா, ஆ, இப்படித்தான் இப்ப நாடகம் ஓடிட்டு இருக்கு. இந்த கருமாந்திரம் இன்னொருத்தருக்கு பெரிய ஆளுவே. யாரு? ஐயோ, எந்த நாடகமும் எல்லாம் கிடையாது. ஆ, வள்ளி திருமணமா இருந்தாலும் 2 கருப்பு சாமியை விட்டு நாடகத்தை முடிச்சிடுறாங்க. ஆ, கதம்ப நாடகமா இருந்தாலும் 2 கருப்பு சாமியை விட்டு நாடகத்தை முடிச்சிடுறாங்க. ஆமா, அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாடக உலகங்கள் குறைஞ்சிட்டு வர்றது காரணமே இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் நாடகமே கெடுறது காரணம். கண்டிப்பா. பரவாயில்ல. ஆனா இந்த காலத்திலையும் வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாயும் ஆ, ஆடல் மாடல் நடந்துருச்சு உங்க ஊரு பக்கத்துல. இப்ப வர வழியில பாக்கல, கோயிலூர்ல 3 லட்சம் ரூபாயா 3 மணி நேரத்துக்கு. ஆ, ஆமா, 3 மணி நேரத்துக்கு 3 லட்சம் ரூபா போட்டு ஆடல் மாடல் வைக்கிறாங்க. ஆனா 30,000 ரூபா கொடுக்கறது கூட விடிய விடிய நம்ம ஆடுவோம். அதுக்கு 30,000 ரூபா 30,000 அப்படிங்கிறாங்க. காரணம் நாட்டு மக்களும் அப்படித்தான் இருக்காங்க, உலகமும் அப்படி. காலம் மாறிடுச்சு, நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். ஆமா, ஆமா, காலதாமதம் காரியத்துக்கேடு. போலாமா? எப்போதுமே நல்லா இருக்கணும் நமது நாட்டிலே எங்க செல்வம் பங்கு விளையாடணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டுல எங்க செல்வம் பங்கி வளரணும். எப்போதுமே நீங்க எல்லாருமே நீங்க எப்போதுமே நல்லா இருக்கணும். நமது நாட்டிலே எங்க செல்வம் பங்கு விளையாடணும். ஆளு. ஏய், 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 ஏய். ஏய், 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 ஏய். சூப்பர். பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சே ஆட்டுறதுல. சரி, சரி, அப்புறம் பெட்டி நல்லா இருக்கீங்களா? ஆ, அப்பா பார்த்திருக்கோம், ஜெரம் ஜெருக்கம், பேச கூட இருக்கு. இருக்கோம். ஆ, வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். அப்புறம் மிருதங்கக்காரர் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். எல்லா மிருதங்கத்தையும் கேட்கணும்னு நினைப்பேன், நான் மறந்து போயிடுறது. உங்க ஜாமான 2 நிப்பாட்டி உன்னை படுக்க போட்டிருக்கீங்களே, அது என்ன காரணம்? ஆ, நிமித்தி வச்சு ஆ, என்ன மயத்துக்கு என்னைய படுக்க போடுற? ஆ, ஓ, உங்க ஜாமான் ஒரு ஜாமான படுக்க போட்டு வாசிக்கிறீங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மிருதங்க ஆல்ரவுண்டுக்காரனே நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க. தாளக்காரே, நீங்க கொடுத்தாலும் எனக்கு வேணாம். தாளா, நீங்க கொடுத்தாலும் எனக்கு வேணாம். ஓ, அப்படியா? அப்ப எனக்கு இல்லையா? சரி, நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
அந்த பாவனை தீர்மானம். அண்ணே நான் பாடுறது எனக்கே சுத்தமா கேட்கல. கேக்குதா? எங்களுக்கு கேட்டா தானே நாங்க எந்த இடத்துல விடுறோம் எந்த இடத்துல பிடிக்கும்னு தெரியனா. ஹலோ. அண்ணே ஒண்ணு முடிஞ்சிச்சு. உங்களை தூக்கி போட்டு மிதிச்சு பாடியாச்சுல்ல. ஆமா நான் பிடிப்பேமா? பெரிய போட்டு எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பார்க்க கல்ல ஜாதி இருக்கு.